2 நாட்கள் முன்னாடி ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். அதில் வந்து மூர்த்திங்கிற ஒரு இந்து நண்பர் வந்து கேள்விகளை வச்சுருந்தார் பின்னூட்டத்தில். அதை வந்து அதுக்கு நான் பதில் கொடுத்ததை அப்படியே ஒரு தனி பதிவாக போட்டலான்ட்டு தான் இப்போ இந்த பதிவு. ஓகேங்களா? அவர் கேட்குறது கேள்விக்கு நான் கொடுத்த பதிலும் பார்ப்போம். காஃபிர்கள் என்றால் என்ன நண்பரே? அவர் கேட்குறார். நான் கொடுத்த பதில், முதலில் காஃபிர் என்ற அரபு பதத்திற்கு என்ன விளக்கம் என்று பார்ப்போம். குஃபுர் என்ற மூலச்சொல்லிருந்து பிறந்ததே காஃபிர் என்றும் வார்த்தை. அதற்கு நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பு இறை மறுப்பாளர். கண்ணில் கண்டதெல்லாம் கடவுள் என்று எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஏக இறைவனை மறுத்து கொண்டிருக்கும் பலரை காஃபிர்கள் என்று அழைக்கிறோம். இது ஏதோ அவமான சொல் என்ற ரீதியில் உங்கள் கேள்வியை வைத்துள்ளீர்கள். இந்து மதத்தை பின்பற்றுவோரை இந்து என்கிறோம், கிறிஸ்துவத்தை பின்பற்றுவோரை கிறிஸ்துவர் என்கிறோம். அதேபோல்தான் இஸ்லாத்தை பின்பற்றுவோரை குறிக்க முஸ்லீம் என்ற சொல் பயன்படுத்துகிறது. இந்து கிறிஸ்துவர் என்ற பதங்களுக்கு எதிர்ப்பதத்தை குறிக்க நேரடி வார்த்தைகள் இல்லை. ஆனால் முஸ்லீம் என்ற அரபி சொல்லுக்கு எதிர்ப்பதம் உண்டு. அதுதான் காஃபிர் என்ற சொல். அதாவது முஸ்லீம் அல்லாத எவரையும் குறிக்க அவர் சார்ந்த மதத்தோடு இணைத்து சொன்னாலும் காஃபிர் என்று சொன்னாலும் ஒன்றே. உதாரணமாக, சுதேசி என்ற சொல்லுக்கு உள்நாட்டுக்காரர் என்றும், விதேசி என்ற சொல்லுக்கு அந்நியர் என்றும் அல்லது அயல்நாட்டுக்காரர் என்றும் பொருள். இதை ஆங்கிலத்தில் சுதேசியை நேட்டிவ் சிட்டிசன் என்றும் விதேசியை ஃபாரினர் என்றும் சொல்லலாம். இந்தியாவிற்கு வெளியிலிருந்து வந்த இந்தியர் அல்லாதவரை குறிக்க விதேசி அல்லது ஃபாரினர் என்று குறிப்பிட்டால் சம்பந்தப்பட்டவர் வருத்தப்படுவதில்லை. அமெரிக்காவில் அமெரிக்க அல்லாதவர்கள் அலைன் என்கிறார்கள். முறையாக சொன்னால் இந்த வார்த்தைக்கு தான் முதலில் இவர்கள் வெகுண்டெழ வேண்டும். விதேசி என்பது ஒரு குறிச்சல் என்பதை அவர் புரிந்திருப்பதால் அவருக்கு வருத்தமில்லை. இதே அளவீடு தான் ஒரு முஸ்லீம் அல்லாதவரை குறிக்க காஃபிர் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து என்ன, பல பேர்கிட்ட நான் கேட்டேன். இது இந்த காஃபிர்னு சொன்னாக்கே அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்ன எப்படி காஃபிர்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஒரு முஸ்லீமுக்கு எதிர்ப்புறம் தான் காஃபிர். அது வந்து ஒரு சூத்திரங்கிற மாதிரி ஒரு இழிச்சொல்லாம் கிடையாதுங்க காஃபிருங்கிறது. அதை வந்து தவறாக அவர்களுக்கு வந்து விளக்க வைக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்துலேருந்து. இது வந்து பல இந்து நண்பர்கள்ட்ட நானும் விவாதம் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடியும். எங்களை எப்படி காஃபிர்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்போ காஃபிர்னு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஏக இறைவனை ஏற்றுக்குங்க, நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமாக மாறிடுங்க. அப்போ அந்த காஃபிருங்கிற பதம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதனால் இது வந்து காஃபிருங்கிறது ஒரு இழிச்சொல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து இதை வந்து ஒரு இழிச்சொல்லாக அவர்கள் வந்து அரபு நாடுகளில், ஏன்னா இந்த காஃபிருங்கிற இந்த வார்த்தை வந்து அரபு வார்த்தை தான். அப்போ அரபு நாடுகளில் அது எப்படி வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். முடிஞ்சு அதுக்கு நாமளாக ஒரு கற்பிதத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இது வந்து தவறு, எங்களை வந்து நீங்கள் இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு வாதம் கிடையாது. அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறாரு. இந்தியாவில் எந்த பகுதியில் வர்ணாசிரமம் பின்பற்றப்படுகிறது? எல்லா இடமும் பின்பற்றுகிறது என்று மொக்கை வார்த்தையாக பயன்படுத்தாமல் எந்த இடங்களில் பின்பற்றப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொல்லவும். அதாவது வர்ணாசிரமங்கிறது அது வந்து இவர்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இல்லை, எல்லா ஜாதிகள்லேயும் அது வந்து வர்ணாசிரமம் உண்டாக்கப்படுது. காரணம் வந்து அந்த மத புத்தகங்கள், இந்து மத புத்தகங்கள், ஸ்மிருதிகள், இதெல்லாம் வந்து இந்த ஜாதி அடுக்குமுறையை வந்து வர்ணாசிரமத்தை வந்து போதிக்கிறதுனால இது வந்து புனிதம், இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியம் அப்படிங்கிற அவங்க எண்ணங்கள் தான் அவர்களுக்கு இருந்துகிட்ருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த நடக்கக்கூடிய இங்கே தமிழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே பார்ப்பனர்களால் வந்து சூத்திரர்கள் ஒதுக்க வைக்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்குள்ளேயே நடக்குது. ஒரு தலித்துக்கு ஒரு வன்னியர் செய்கிறாரு, ஒரு தலித்துக்கு ஒரு தேவர் செய்கிறாரு, என்ன ஒரு தலித்துக்கு கல்லர், இப்படி ஆக முடியாது, இவங்க தான் செய்கிறாங்க, இவங்களே செய்கிறாங்க, நாடார் செய்கிறாரு. அந்த சம்பவங்கள்லாம் பாருங்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவெயில் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? உலகத்தில் எங்கேயுமே இது மாதிரி நடந்திருக்காது. ஒரு மனிதனை வாழ வைக்கிறத விட்டுவிட்டு இந்த மாதிரி சாவடிக்கணும். அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணும், அவர்கள் வயிற்றில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணும், அதெல்லாம் அவங்க வந்து திங்க் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அந்த ஜாதி வரி அப்படி கண்ணை மறைக்குது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பள்ளி மாணவர் மற்றும் அவரது சகோதரி மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை நடத்தியது சக மாணவர்கள் தான் என்ற உண்மை நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பாருங்கள், பிஞ்சு மனசில் வந்து எப்படிப்பட்ட நஞ்சை வந்து இந்த
சனாதனம் வந்து வளர்த்து வச்சுருக்குது பாருங்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு என்ன ஜாதியை பற்றி என்ன தெரியும்? ஆனால் அவர்களை வந்து இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இது போன்ற சம்பவங்கள் கடந்த 100 ஆண்டுகளாக சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு என்று பேசி வந்த திராவிட இயக்கங்கள் செழித்து வளர்ந்த மாநிலத்தில் தான் நடந்துள்ளது. இது வட மாநிலங்களோட கிடையாது, நம்ம நாட்டிலேயே தமிழகத்திலே நடக்குது. சராசரியாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை தமிழ்நாட்டில் வருடத்திற்கு 1200 என்ற கணக்கில் பதிவாகும். ஆனால் இந்த ஆண்டு ஜாதி வன்கொடுமைகளின் எண்ணிக்கை 2000 என உயர்ந்து விட்டது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி கடந்த 5 ஆண்டுகளில் 300 ஜாதி தொடர்பான கொலைகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியல் சமூகத்தினரிடம் தெரிய வந்துள்ளது. இந்த வன்கொடுமை சம்பவங்கள் கையாள்வதில் ஆளும் வர்க்க அரசு, அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும், ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமாகவே நடந்து கொள்கிறது. இதில் வந்து பெருசாக வந்து கடவுள் மறுப்புலாம் பேசுவாங்க, சமத்துவம்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர்கள்ட்டையும் அந்த ஜாதி வேற்றுமைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது காரணம் அவர்களுடைய ஜீன் அந்த ஆரம்பத்துலேருந்து பல வருடங்களாக ஊறி திளைச்சது. இங்கே இந்த படத்துலேயே பாருங்களேன், அந்த தலித்து பெண்ணுக்கு வந்து எப்படி சிரட்டையில் வந்து தண்ணி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இது இங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. நீங்கள் வந்து ராமநாதபுரம், மதுரை இந்த சைடுகள்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்க, குக்கிராமங்களுக்கு போனீங்கன்னாக்க இப்போவும் இருக்குது இந்த இது. அதேமாரி இந்த டீ குடிக்கிற கிளாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுக்குன்னு தனியாக இருக்கும். அவங்களே அதை எடுத்து அவங்களே கழுவி குடிச்சிட்டு திரும்ப கழுவி வச்சுட்டு போயிடணும். ஆனால் மற்ற ஜாதிகள்லாம் வந்து உள்ளே வந்து உட்கார்ந்து அவர்களுக்கு தனி கோலை இருக்குது, அதில் வந்து குடிச்சிட்டு அவங்க அப்படியே வச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணுவார். அதுதான். அடுத்து பாருங்கள், வேங்கவேலில் குடிநீர் நீக்க தொட்டியில் மலம் கலந்தது. மேல்பாதி என்னும் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்கு நுழைய விடாமல் தடுத்தது. நாங்குநேரியில் பட்டியல் சமூக மாணவர் மற்றும் அவரது சகோதரி ஆகியோர் சக வகுப்பு தோழர்களால் தாக்கப்பட்டது ஆகிய 3 சம்பவங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் வேங்கவேலில் குற்றவாளிகள் இதுவரை போலீஸ் கண்டுபிடிக்கவில்லை. மேல்பாதியில் போலீஸுக்கு குற்றவாளிகள் தெரியும், ஆனால் இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை. நாங்குநேரியில் குற்றவாளிகள் ஜாமீனில் வெளியே வந்தனர். இதிலிருந்து இந்த அரசு கட்டமைப்பின் ஒவ்வொரு அங்கமும் ஆதிக்க ஜாதிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறது இன்னும் தெளிவாகிறது. அதாவது குற்றவாளி யாருங்கிறது இவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, கர்நாடகாவிலே இப்போ பாருங்கள், தர்மஸ்தலா அங்கே வந்து எப்படி ஒரு 500 பெண்கள், எல்லாம் இந்து பெண்கள் கொண்டு வந்து கற்பழித்து பல முறை, அதாவது 1 மாதம் 2 மாதம்லாம் உள்ளே வச்சு அந்த பெண்ணை கற்பழித்து கதற 4-5 பேர் சேர்ந்து துவம்சம் பண்ணி கடைசியில் கொலை பண்ணி புதைச்சிருக்கிறானுங்க. ஆனால் அந்த எம்பி போய் என்ன பண்ணுறாரு, நேராக மோடிட்டே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் பாஜகவோட எம்பி. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது,